சிவில் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 23, 24, 25ஆம் தேதியில் அழைக்கப்பட்ட இந்த போராட்டம் குறிப்பாக செம்மணி என்பது சொண்டிக்குழி மகளிர் கல்லூரியினுடைய பாடசாலை மாணவி காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு துவிச்சக்கர வண்டியிலே வந்து கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினரால் இடமறிக்கப்பட்டு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அவரை தேடி சென்ற அவருடைய தாயார் அவருடைய தம்பியார் அயல் வீட்டுக்காரரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு அது செம்மணி புதைகுழி என்று பெயர் பெற்று வழக்குகள் நடைபெற்று அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டனர். இது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு நீதி கிடைத்ததில்லை. அந்த காலகட்டத்திலே சுமார் 600 பேர் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டு இங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சம்மளிப்பு ஒரு அச்சம் நிலவியது. அது இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மனித எலும்புக்கூடுகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது நிரூபணமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் உள்நாட்டு விசாரணைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இன்று நேற்றில் பல ஆண்டுகளாக நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையினுடைய 59வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே 35 கீழ் 1 என்ற தீர்மானம் 35வது கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அக்டோபர் மாதம் 30 கிலோமீட்டர் மன்னிக்கணும், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செப்டம்பர் கூட்டத்தொடர் அன்றைக்கு தான் அந்த 30 கிலோமீட்டர் தீர்மானம் முன்மொழியப்பட்டது. சர்வதேச விசாரணை என்ற ஆரம்பத்திலே முன்மொழியப்பட்டதை இலங்கை அரசாங்கம் உள்ளே போட்டு அடுத்து கெடுப்பது போல நாங்கள் இணை அனுசரணை வழங்குகின்றோம், கோஸ்பான்சர்ஷிப் என்று சொல்லி உள்நாட்டு விசாரணை என்று செய்தார்கள். அப்பொழுது அங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆதரவாக நின்ற பொழுது அதிலே அமரர் மாவசேராஜராய ஆண்ட திருவாளர்கள் சுமந்திரன், செல்வமடைக்கலாம் போன்றவர்கள் நின்ற பொழுது கூட நான் கூட்டமைப்பில் இருந்தும் என்னுடைய கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலாம் இருந்தும் நான் அடுத்த பகுதியிலே அதை மறுப்பவர்களாக திருமதி அனந்தி சஜீர் போல திரு கஜேந்திரகுமார் போன்ற பல செல்வராஜா கஜேந்திரன் நாங்கள் நின்று ஒருபோதும் இந்த உள்நாட்டு விசாரணை சரி வராது என்பதை 2015 அக்டோபர் மாதத்திலே சொன்னோம் 1ஆம் தேதி. இன்றைக்கு 25 வந்துவிட்டது. இந்த ஏமாத்துக்கள் தொடரும். எங்களுடைய இனப்படுகொலை என்பது ஒரு அரசாங்கத்தை குற்றச்சாட்ட முடியாது. சர்வ குற்றவியல் நீதிமன்றத்திலே ICCயிலே தனிப்பட்ட அவர்களை தான் சாட்ட முடியும். அதுக்கு அவர்கள் செல்கின்ற பொழுது மீட்டோ பவரை அவர்கள் பாவிக்க முடியும், மீட்டோ அதிகாரத்தை. எல்லாத்தையும் கடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே பல நாடுகளிலே சில உதாரணங்கள் இருக்கின்றன. நடைபெற்ற உதாரணங்களை பார்த்தோமாக இருந்தால் அங்கே அவர்கள் விசாரணைகளை நடத்தி அந்த சட்டமாதிப திணைக்களத்தால் ஏற்றுக்கொண்டு நேரடியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போகாமல் வந்திருக்கின்றது அந்த வழக்குகள். அந்த வழக்கு நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதைவிட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை விட சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ என்று சொல்வார்கள், அதுக்கு இப்பொழுது இந்த மியான்மர் வழக்கு போயிருக்கிறது. அது பின்னர் அங்கே போயிருக்கிறது. அது போன்ற வகையிலே கொண்டு செல்வதற்கான தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டும். நாடுகளுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை. ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் ஐநா மனித உரிமை ஆணையாளரை ஜெனீவாவிலும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். திருமதி நவநீத பிள்ளை வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு ஆணையாளர் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை 15 தடவைகளுக்கு மேல் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு சென்று நீதி கோரியவர்கள். அது மாத்திரமல்ல, இளைப்பாறியதன் பின்னர் திருமதி அனந்தி சந்தன் நான் உட்பட தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று திருமதி
திருமதி நவநீத பிள்ளையை சந்தித்த பொழுது பல அதிர்ச்சியான விடயங்களை சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஒரு சர்வதேச ராணுவ தலையீடு வருகின்ற அளவுக்கு உங்களுக்கு அழிவு வந்தது, அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடப்பட்டிருந்தது சொல்லியிருந்தார். இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் என்று அவர் சும்மா எங்களுக்கு தனியாக ரூமில் சொல்லவில்லை. சவுத் ஆப்பிரிக்காவுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு மகாநாட்டிலே தான் அந்த கருத்தை தெரிவித்தார். அவர் பின்னர் திருமதி அனந்திபடை வருகின்ற பொழுது கையை குலுக்கி கூட நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற அழுத்தத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தந்தோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தரப்பிலே நான் இனப்படுகொலை என்று சொல்வதற்கு 2021 போச்சு. 1983 இனப்படுகொலை என்று சொன்ன திருமதி இந்திரா காந்தி, அன்னை இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர், ஆகஸ்ட் மாதம் 16 1983 தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்னதை இந்த கட்சியை சேர்ந்த சம்பந்தனையா சுமந்தனார்கள் ஏற்க மறுத்தது. ஏற்றுக்கொண்டு மாகாண சபை கூட இனப்படுகொலை தீர்மானம் என்னால் கொண்டு வரப்பட்டு செங்கோல் உடைக்கப்பட்டு பின்னர் முதலமைச்சர் ஐயா நான் கொண்டு வந்து 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 10 அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் தான் மெல்ல மெல்ல சூடு பிடித்து ஐநாவினுடைய மனித உரிமை பேரவைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயக் மறைந்த தலைவர் சம்பந்தனையா, திரு விக்னேஸ்வரனையா, திரு கஜேந்திரகுமார் மூவரும் கையெழுத்து தான் இனப்படுகொலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு 2012 ஆண்டுகள் எடுத்தது. தமிழ் தலைமையில் ஒற்றுமையாக கேட்பதற்கு எங்களுடைய தாபத்தை விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களுடைய பணிகளை புலம்பெயர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இலங்கைக்கு ஒரு தீர்வு இல்லை. இந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை மூலம்தான் கட்டாயமாக காணாமல் நடக்கும். இந்த இனப்படுகொலைக்குமான நீதி கிடைக்கும் என்பதையும், இதே போல அரசியல் தீர்வு கூட சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டினால், அது ஐநாவாக இருக்கலாம், ஏதோ நாடுகளாக இருக்கலாம், நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், குவாட் என்ற கூட்டமைப்பு இருக்கிறது. அதுபோன்ற அமைப்புகள் ஒரு வாக்கெடுப்பை, ஒரு சில வாக்கெடுப்பை, ரெஃபரண்டம் ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய நடத்தி எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வரையிலே இலங்கை அரசாங்கம் இதை முடக்க முற்படும். அதே போல சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகின்ற பொழுது உள்நாட்டு விசாரணை பொழுது மனித பூர்வங்கள் கூட சர்வதேச நியமனங்கள் அடிப்படையில் நடைபெறவில்லை, நீதி இல்லை என்றார்கள், இழுத்து மூடுகிறார்கள், ஒத்தி வைக்கிறார்கள். அது மன்னார் பகுதியாக இருக்கலாம், அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொக்குத்தொடுவாய் புலகுடைய கொண்டவராக இருக்கலாம். இதுதான் நடவை நிகழ்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வருகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் ஒரே குரலிலே சர்வதேச நீதி எங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும். இந்த போராட்டத்திலே எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான பணிவான கோரிக்கை. வணக்கம். நன்றி.